அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புக்குரிய உறவுகளே, அனைவரும் நல்லா சுகமாக இருக்கீங்களாவா? முக்கியமான பதிவு ஒன்று, எல்லோரும் சிந்திக்க வேண்டிய விடயம் உண்டு. என்னென்னு சொன்னாக்கா, என்கிட்ட வாட்ஸ்அப்பில் நியாயமான பேர் வந்து மெசேஜ் வந்துக்கிட்டு தான் இருக்குது, பதிவு வருது. என்னென்னு சொன்னாக்கா, இப்போது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து நியாயமான பேருக்கு வந்து சின்ன பிள்ளைலேருந்து பெரிய ஆள் வரங்காட்டியும் பிளட் கேன்சர் தான் வருது. நல்லா வச்சு பாதுகாக்கணும். இதுலேருந்து அனைவரையும் எல்லாரும் துவா செஞ்சு போடணும். கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம். எங்களால் ஏண்டது அல்லாட்ட நான் துவா செஞ்சு கொள்கிறோம். இன்னும் ஒரு 2 கிழமைக்கு முன்னாடி 3 கிழமைக்கு பாருங்கள், ஸ்ரீலங்காவில் வந்து அனர்த்தம் வந்து இப்போது நம்ம நவலப்பிட்டி ஏரியாலனா அது அன்றைக்கு கூலி வேலைக்கு போகிறவங்களாம் அதில் சிக்கிட்டாங்க. நியாயமான பேர் மரணிச்சிட்டாங்க. அது பெரிய ஒரு பாவம். நல்லா வச்சு பாதுகாக்கணும். நோய் நொம்பலத்துலேருந்து இந்த அனர்த்தத்துலேருந்து நல்லா பாதுகாக்கணும். நல்லா துவா செஞ்சு கொள்ளுங்க. அனைவரும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், அடிக்கு மேலே அடி விழுந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆகவே வெளிநாட்டில் உள்ள சகோதரர்களே, நம்மக்கிட்ட எதுக்கு வராங்க? ஏகே ஃபவுண்டேஷன் ஒன்று நடத்திக்கிட்டோம். நேர்மையான முறையில் நம்ம நிதி உதவிகள் ஊரால் கூட காசு அடிச்சு கொடுத்துக்கிட்டோம். எந்த அளவுக்கு நிதி உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதே அதுதான் அதனால தான் நம்மளுக்கு வராங்க. நம்மகிட்டையும் உதவி பண்ணுங்க பாருங்களே அப்படின்னு வராங்க மெசேஜில். சரி, இன்ஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு உதவி பண்ணுவோம், இல்லைன்ட்டு இல்லை, வரும். வந்துக்கிட்டு நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நீங்கள் வந்து சரியான ஆதாரபூர்வமான கடிதங்கள் எனக்கு வருமா இருந்தால் நான் அது நிச்சயம் நான் உதவி பண்ணுவேன். அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் இருந்தாலும் நான் ஏனைய உறவினருக்கு நான் சொல்ல வர்றது, உங்களால் ஏண்டது நிதி உதவிகள் நிச்சயம் இந்த மாதிரி நாங்கள் ஒன்று திட்டத்தை வகுத்துக்கிட்டு போகும்போது உங்களோட நிதி உதவி கட்டாயம் தேவைப்படாகி அல்லாஹ் வந்து நோய் நோம்பலத்துலேருந்து நல்லா பாதுகாக்கட்டும். நாளைக்கு அவங்களுக்கு அதுக்கு நம்மளுக்கு மிச்ச நேரம் போகாது. அல்லாஹ் கூட பயந்து கொள்ளுங்கள். இன்னொரு கட்டம் நான் என்ன சொல்ல வரேன், சில எங்களை புத்திசாலியான ஜீவனம் நீக்காங்களே, இப்போ அவங்க வந்து யோசிக்கிறது இப்படி நாங்கள் தனிப்படையாக கொடுப்போமே அப்படின்னு நினைப்பாங்க. தனிப்படையாக நீங்கள் கொடுக்கலாம், கொடுங்க, பிரச்சனை இல்லை, நிதி உதவி பண்ணுங்கள். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கூட்டு முறையில் நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு சேவையை நாங்கள் செய்யணும். அதுக்கு ஒரு பங்களிப்பு கட்டாயம் தேவை. நினைச்சா என்ற ஒரு சின்ன பங்களிப்பு அளித்தா தான் இந்த மாதிரி வேலை திட்டங்கள் செஞ்சுக்கிட்டு போகும்பொழுது தான் வளர ஸ்ரீலங்காவில் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நிதி உதவி கொடுத்துக்கிட்டே இருப்போம். வர பார்த்து அவங்க சரியான ஆவணங்கள் எங்களுக்கு தருவாங்க. தரத்தானே வேணும். அவங்களோட மகளவாசி கடிதங்கள் அது அட்டப்பட்ட ஏகப்பட்ட கோட்பாடு அது ஒரு சைட்டு. நான் இந்த நோய் நோம்பலத்துலேருந்து நல்லா பாதுகாக்கணும், அனைவரையும் பாதுகாக்கணும். அதுக்கு நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும்? நாங்கள் எவ்வளோ காசை வீணாக்கி போட்டோம். நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம வந்து நீங்கள் வந்து ஒரு சிந்தனையாக பாருங்கள். நம்ம இவ்வளோ காலத்துக்கு என்ன செஞ்சிட்டோம்? வீராயம் நிறைய செஞ்சிட்டோம், பண்ணிட்டோம் தானே. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஸ்ரீலங்காவில் உள்ள உறவினர்கள் வந்து தான் மாத்திரமே எனக்கு நிதி உதவி பண்ண முடியும். வெளிநாட்டு உதவி வாரத்துக்கு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அது நம்பிக்கையோட கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதோட துவா செஞ்சு கொள்ளுங்க. அதே கட்டத்தில் நான் இப்போ என்ன சொல்கிறேன், உறவினர்கள் ஸ்ரீலங்கா நாட்டில் உள்ளவங்க தனவந்தர்கள் என்ன செய்யுங்க, உங்களால் ஏண்ட உதவி அல்லாட பேரில் நீங்கள் உதவி பண்ணுங்கள், நிதி உதவி பண்ணுங்கள். நிச்சயம் அல்லாஹ் வந்து உங்கள் அனைவரையும் நோய் நொம்பலத்தில் நல்ல பாதுகாப்பான எங்களோட துவா எப்போதுமே நீங்கள் அல்லாஹ் நினைச்சு கொண்டு எங்கள் ஏகே ஃபவுண்டேஷன் உங்களால் நிதி உதவி பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் பார்த்து இன்ஷா அல்லாஹ் அந்த நிதி உதவியை, அந்த அமானியத்தை சரியான முறையில் சரியாக இனங்கண்டு அதை நாங்கள் 1க்கு 3 தடவை சரி பார்த்து தான் நாங்கள் கொடுப்போம். ஏன்டா அது வந்து ஒரு இந்த உணர்வுபூர்வமான ஒரு செயல் திட்டம் தான். இது ஒரு நம்பிக்கை. இது வந்து அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் உள்ள இடையில் உள்ள நிறைய நம்பிக்கையாக நேர்மையாக செயல்படுற ஒரு விஷயம். அதனால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நேர்மையாக தான் செயல்படுவோம். அதனால் நீங்களும் வந்து
அல்லாஹ்வோட பேரில் நியத்தை வச்சு, அல்லாஹ்வோட நியத்தை வச்சு நீங்கள் உங்களோட நிதி உதவி பண்ணுங்கள். சரியா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட நான் துவா செஞ்சு கொள்கிறேன். உங்களோட கஷ்டங்கள் தீரணும். நிதி உதவி பண்ண நினைச்சிட்டு இருக்கவங்க அனைவருக்கும் நான் சொல்கிறது, உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும். நோய் நொம்பலத்தை நல்லா பாதுகாக்கணும். யான்னு கேட்டால் நிறைய நோய் நொம்பலக்காரங்க வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் வராங்க. நீங்கள் பார்க்குறீங்களே, இதுலேருந்து நல்லா பாதுகாக்கணும். அல்லாஹ்ட்ட நான் துவா செஞ்சு கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த மாதிரி ஒரு ஏகே ஃபவுண்டேஷன் நிறுவனம் ஒன்று இயங்கிட்டே வருது. அதனால் உங்களை ஏண்ட நிதி உதவியை கட்டாயமாக நிச்சயமாக நிதி பண்ணுங்கள். எல்லாம் ரஹ்மத் செய்யட்டும். எங்களோட துவா இருக்குது. அடுத்த சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. மறந்துடாதீங்க நிதி உதவி பண்ணுறது, அது கட்டாயம் அல்லாஹ்வோட பேரில் நிச்சயம் பண்ணுங்கள். சரியா? ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா.